வணக்கம். தங்கச் சுரங்கங்களில் உள்ள மண்ணை சேகரித்து அதிலிருந்து தங்கத்தை பிரித்தெடுக்கின்றார்கள். இதுவரை மனிதர்கள் கண்டுபிடித்திருக்கின்ற தங்கச் சுரங்கங்களில் 24,400 டன் தங்கம் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கின்றது. அதில் பெரும்பகுதி தங்கத்தை இப்பொழுது வெட்டி எடுத்து விட்டார்கள். இனி மீதம் 5,400 டன் தங்கம்தான் இருக்கின்றது. அந்த தங்கத்தையும் தோண்டி எடுத்து சேகரித்த பின்பு தங்கத்திற்கு எங்கே செல்வது என்று உலக நாடுகள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றன. இதுவரை உலக நாடுகள் தோண்டி எடுத்திருக்கும் தங்கத்தில் 1/5 பகுதிதான் இன்னும் பூமிக்குள் மீதம் இருக்கின்றது. 4 பங்கு தங்கத்தை தோண்டி எடுத்து விட்டார்கள். அதனால் விரைவில் தங்கத்திற்கு பற்றாக்குறை ஏற்படும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. முந்தைய காலங்களில் உலக நாடுகள் போட்டி போட்டு தங்கச் சுரங்கங்களை தேடி கண்டுபிடித்தனர். அந்த சுரங்கங்களிலிருந்து பெருமளவில் தங்கமும் கிடைத்தது. ஆனால் இப்போது தங்கம் நிறைந்த சுரங்கங்கள் கிடைப்பது மிகவும் அரிதாகிவிட்டது. புதிதாக தங்கம் இருக்கும் இடங்கள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அதை தோண்டி எடுக்க பூமியில் வெகு தூரம் தோண்ட வேண்டியுள்ளது. அதனால் பெருமளவு பணம் செலவாகின்றது. சிறிதளவு தங்கத்திற்காக பெருமளவில் பணம் செலவிட வேண்டியிருப்பதால் உலக நாடுகள் தங்கச் சுரங்கங்களை கண்டுபிடிப்பதிலும் தோண்டி எடுப்பதிலும் அதிக ஆர்வம் செலுத்துவதில்லை. அதனால் தங்கத்தின் உற்பத்தி உலக அளவில் குறைந்து விட்டது. அதைத் தொடர்ந்து தங்கத்தின் உற்பத்திக்கும் தேவைக்கும் இடையே பெருமளவில் பற்றாக்குறை நிலவுகின்றது. உலகத்திலேயே தங்கச் சுரங்கங்கள் நிறைந்த நாடு என்ற அந்தஸ்தை சீனா பெற்றிருக்கின்றது. அவர்கள் அதிக அளவில் தங்கத்தை உற்பத்தி செய்தாலும் சொந்த நாட்டுக்குள்ளேயே அதனை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். ஆஸ்திரேலியாவிடம் உலகத்திலேயே அதிக அளவில் தங்கம் இருக்கின்றது. விலை உச்சத்தை தொட்டிருப்பதால் ஆஸ்திரேலியர்கள் பல்வேறு நாடுகளுக்கு தங்கத்தை ஏற்றுமதி செய்கின்றார்கள். ரஷ்யாவில் அந்த நாட்டு அரசாங்கத்திற்கு சொந்தமான மிகப்பெரிய தங்கச் சுரங்கங்கள் இருக்கின்றன. அங்கு உற்பத்தி செய்யப்படும் தங்கத்தில் பெரும்பகுதியை அந்த நாட்டு கஜனாவில் சேமித்து விடுகின்றார்கள். உலகில் பல நாடுகளில் உள்ள தங்கச் சுரங்கங்களை பெரும் நிறுவனங்கள் சில குத்தகைக்கு எடுத்துள்ளன. அவை அனைத்துமே தங்கள் தலைமையகங்களை கனடாவில் நிறுவியுள்ளன. அமெரிக்காவிலும் ஏராளமான தங்கச் சுரங்கங்கள் இருக்கின்றன. அமெரிக்காவும் தங்கத்தை பெருமளவில் சேமித்து கொண்டே இருக்கின்றது. ஆப்பிரிக்க நாடுகளில் தங்க உற்பத்தியில் கானா முதலிடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. தென்னாப்பிரிக்கா முந்தைய காலங்களில் தங்க உற்பத்தியில் முன்னணியில் இருந்தாலும் தற்போது அவர்களது சுரங்கங்களில் தங்கம் கிடைப்பது அரிதாகி உற்பத்தி மிகவும் குறைந்து விட்டது. உலகம் முழுவதற்கும் ஆண்டிற்கு 3000 முதல் 3500 டன் வரை தங்கம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. இது உலக மக்களிடம் இருக்கும் தங்கத்தில் 2% குறைவு என்பது குறிப்பிடத்தக்கது. இயற்கை எண்ணெய் பல லட்சம் வருடங்களாக பொக்கிஷம் போல் சேகரித்து மனிதர்களுக்கு பரிசாக கொடுத்த தங்கத்தை ஒரு சில நூற்றாண்டுகளிலேயே மனிதர்கள் தோண்டி துருவி வெட்டி துடைத்து எடுத்து விட்டனர். இனி அவர்கள் தங்கத்திற்கு எங்கே செல்வார்கள்? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.